மறுபிரேத பரிசோதனைக்காக மருத்துவ மாணவி மோனிஷா உடல் விழுப்புரத்திலிருந்து சென்னை கொண்டுவரப்பட்டது. எஸ்விஎஸ் இயற்கை மருத்துவக் கல்லூரி மாணவிகள் 3 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் மாணவிகளின் உடலை மறுபிரேத பரிசோதனை செய்யக்கோரி மோனிஷாவின் தந்தை தமிழரசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பையா மாணவி மோனிஷாவின் உடலை மறுபிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட்டார். இதையடுத்து விழுப்புரத்தில் உள்ள முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் இருந்து மோனிஷா உடல் சென்னை கொண்டுவரப்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மறுபிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது. இதனிடையே மறுபிரேத பரிசோதனையில் மாவட்ட நிர்வாகம் தாமதமாக செயல்படுவதாக மோனிஷாவின் பெற்றோர் மற்றும் வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளனர். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மோனிஷா உடல் சென்னைக்கு எடுத்துட்டு போறதா சொன்னாங்க. அதன் அடிப்படையில் காலைல 3 மணிக்கு வந்தோம். அதிகாரி காலதாமதமாக ரெக்வெஸ்ட் வாங்கி இப்பதான் பாடி சென்னை கொண்டு போறாங்க. இருந்தாலும் நாங்கள் காலையில கொடுத்து விரைந்து காலையிலே பாடி சென்னை போயிருந்திருக்கோம்.